ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அருண் வந்துட்டு முத்துவை ஊத சொல்கிறாரு. பட் முத்து இருந்துட்டு ஊத முடியாது, நீ வேணும்னு என்னை எங்கே பார்த்தாலும் வழிமறிச்சிக்கிட்டு இருப்ப, என்னோட வண்டியை தூக்குவ, பிரச்சனை பண்ணுவேன், நீ சொன்னால் நான் செய்ய முடியாது, ஊத முடியாது, நான் குடிக்கல சார், நான் பண்ண முடியாது சார் அப்படின்றாரு. பட் அருண் சொல்கிறார், என் வேலை இது, நான் இதை செய்யணும், நீ ஊதி காட்டு, நீ ஊதுனா தானே நீ குடிச்சிருக்கியால எனக்கு தெரியும், நீ ஊது அப்படின்றாரு. பட் இவர் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் இன்னொரு ஆஃபீஸர் வராரு, இன்னொரு போலீஸ் வந்து அவர் சொல்றாரு, ஏன்பா அவர் வேலையை அவரை செய்ய விடு, நீ குடிச்சிருக்கியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே ஊத சொல்றாங்க, ஊது அப்படின் போது முத்து சொல்றாரு, சார் உங்களை மாதிரி ஒரு நல்லவர் சொன்னா நான் கேட்பேன், இவர் என்கிட்ட வேறும் வீம்புக்குனே பண்றாரு, இவர் சொன்னா நான் கேட்க மாட்டேன், இப்போ நீங்க ஊத சொல்லுங்க நான் ஊதுறேன் அப்படின்றாரு. சரி, அந்த இன்னொரு போலீஸ் வந்துட்டு அந்த மிஷினை வாங்கி முத்து கிட்ட ஊத சொல்றாரு. ஊதுனா குடிக்கலன்னு தெரியுது. அப்போ அவர் சொல்றாரு, சரிப்பா நீ கிளம்பு அப்படின் போது முத்து மூட மாட்டாரு. சார் நான் ஆல்ரெடி குடிக்கலன்னு சொன்னேன், அதை கேட்காம இவர் வேணும்னே என்ன பிரச்சனை பண்ணணும்னு பிடிச்சி வச்சு பேசினாரு. 10 நிமிஷம் எனக்கு அதுலேயே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்துட்டு எனக்கு இப்போ இதில் நான் ஒரு சவாரி ஓட்டியிருந்தேன்னா எனக்கு பணம் கிடைச்சிருக்கும், என்னை இவர் வேஸ்ட் பண்ணிட்டார், அதனால இவர் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின் போது அவர் கேட்குறாரு, இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும், எங்களோட வேலை நாங்கள் இதை செஞ்சோம், நீ எப்போ பாரு இவர்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க, நீ கிளம்பு அப்படின்னு முத்துவை கிளப்புறாங்க. பட் முத்து செம்ம கோபத்தில் இருக்கார், இவர் மேலே நம்மளை வேணும்னே இவன் பிடிக்கிறான் அப்படின்ற கோபத்தில் வண்டியை கோபமாக எடுத்துட்டு செல்வம்க்கு கால் பண்ணுறாரு. செல்வம்க்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, டே பாருக்கு வாடா அப்படின்றாரு. செல்வம் டே காலையில் என்னடா வர சொல்லும் போது நீ பாருக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, மீனா அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லைக் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு 2.5 லட்ச ரூபா பே பண்ண சொன்னாங்களே, அதை சொல்லும்போது அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, என்ன மீனா இது, முதல்லலாம் அவங்க தான் நமக்கு அட்வான்ஸ் தருவாங்க, இப்போ நம்மளை கட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இது அப்படின் போது, ஆமாம்மா கார்ப்பரேட் இப்படி தான் பண்ணுவானுங்க, ஷூரிட்டிக்காக நமக்கு பண்ண முடியுதா, இவங்க கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காக 2.5 லட்ச ரூபா டெபாசிட் கட்ட சொல்லுவாங்களாம் அப்படின் போது, ஒய்யோ என்னடி பண்ண போகிற அப்படின் போது மீனா சொல்கிறாங்க, இப்படி எங்கள் மாமனார் கிட்டே நாங்கள் இதை பற்றி பேச போனோம், அதுக்குள்ளே எங்கள் மாமியார் இருந்துட்டு ஓ வீடை வச்சு வாங்க சொல்கிறியான்னு சொல்லி தாம் தூம்னு ஆடிட்டாங்கம்மா அப்படின் போது மீனோட அம்மா சொல்கிறாங்க, அந்த பொம்பளைக்கு இதை விட்டால் வேறு என்ன தெரியும், ஆனால் நீ அந்த அம்மாட்ட மட்டும் வாங்கிடாத மீனா, ஆல்ரெடி உன்னை அந்த பேச்சு பேசும், அதுக்கிட்ட நீ காசு வாங்கினா என்னமோ உன்னையே விற்ற மாதிரி உன்னை ரொம்ப மோசமாக பேசும் மீனா, அதனால அவங்கக்கிட்ட மட்டும் வாங்கிடாதன் போது, ஐயோ இல்லைம்மா அவங்கக்கிட்ட வாங்க மாட்டேன், அதுக்கே அந்த பேச்சு பேசினாங்க, அவங்கக்கிட்ட வாங்க மாட்டேம்மா அப்படின்றாங்க. அப்போது வேறு என்ன மீனா நம்ம பண்ணலாம், உனக்கு ஆல்ரெடி ஒருத்தர் ஃபினான்ஷியல் காசு கொடுத்தார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டுப்பாரு அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் அவர்கிட்டையும் பேசினேம்மா, அவர் வந்து இந்த மாதிரி டெபாசிட்டுக்கெலாம் நான் பணம் தர மாட்டேன், உன்னோட வேலைக்கு ஏதாவது தேவைன்னா நான் தருவேன், டெபாசிட்டுக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாருமா அப்படின்றாங்க. ஐயோ என்னம்மா அவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களா, என்ன பண்ண முடியும், சரி வட்டிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க நம்ம சீதா வந்துடுறாங்க. அப்போ நம்மளோட மீனோட அம்மா சொல்கிறாங்க, சரி மீனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன், நீ எதுவும் கவலைப்படாத, எப்படியாவது கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ சீதா கேட்குறாங்க, என்னக்கா பணம் விஷயம் அம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களேன்னு போது மீனா சொல்கிறாங்க, இப்படி டெபாசிட் கேட்குறாங்கடி 2.5 லட்ச ரூபாய் என்கிட்ட காசு இல்லை அப்படின் போது, அப்படியாக்கா சரி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. எப்படி நீ தருவ அப்படின்னு மீனா கேட்கும்போது, நம்ம சீதா அவங்க கல்யாணத்துக்காக சீதாவோட கல்யாணத்துக்காக அவங்களே பணம் சேர்த்து வச்சிருக்காங்க, ஏன்னா குடும்பத்தை அந்த நேரம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 1 லட்சம் அண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 40,000 1,40,000 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. பட் மீனாக்கு அதை வாங்க விருப்பமே இல்லை. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மற்ற பிள்ளைங்களா இருந்தது அப்படின்னா ஒரு வேலைக்கு போகிறோன்னா தனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு பொருள்னு வாங்கிக்குவாங்க, ஆனால் நீ குடும்ப கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்காக மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உன் கல்யாணத்துக்காக நீயே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு, அதை போய் நான் வாங்க மாட்டேன் சீதா, எனக்கு வேண்டாம் அப்படின் போது, அக்கா நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க, உன் படிப்பை விட்டு எங்களுக்காக நீ வேலைக்கு போன, நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தம்பி காலேஜ் ஃபீஸ்ன்னு சொல்லி எல்லாருக்காகவும் நீ தான்க்கா ஹெல்ப் பண்ண, நீ பண்ண ஹெல்ப் முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ இப்போ வாங்கன்னு தான் நான் கோச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரி சீதா சொன்னதும், சரிடி நீ கோச்சிக்காத நான் வாங்கிக்கிறேன், ஆனால் மீதி காசு என்னக்கா பண்ண போகிற அப்படின் போது அவங்க மீனா கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 1,50,000 ரூபா வந்துருச்சு, இன்னும் 1 லட்சம் தேவைப்படுது, ஸோ அதை நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படின் போது சீதா சொல்கிறாங்க, அக்கா நானே அந்த 1 லட்சத்தையும் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்றாங்க. வேணாண்டின் போது, நீ வாங்கலைன்னா தான் நான் டென்ஷன் ஆவேன், உன்னோட தேவைன்றதை தாண்டி இதில் வந்து சிந்தாமணி இன்வால்வ் ஆயிருக்கா, அவள் முன்னாடி எங்கள் அக்கா தோற்று போகக்கூடாது, அதுக்காக நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சீதா ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட முத்து பாரில் உட்காந்து ஃபுல் போதையில் குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. நம்மளோட செல்வம் வர்றாரு, வந்துட்டு என்னடா காலையிலே குடிச்சிட்டு இருக்க அப்படின் போது அவர் நடந்ததை சொல்கிறார். இப்படி அருண் என்னை பார்த்ததுமே வேணும்னு வீம்புக்குன்னு என்னை கூப்பிட்டு இப்படி ஊத சொன்னான், அப்புறம் நான் ஊதி காமிச்சதுக்கப்புறம் என்னை விட்டுட்டாங்க, நான் குடிக்காமலே என்னை குடிச்சேன்னு ஊத சொன்னால, இப்போ நான் குடிச்சிட்டு நான் ஊதி காட்ட போகிறேன்னு போது, அப்புறம் உன் மேலே அவன் கேஸ் போடுவான்ல, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு, அதுக்கு தான் முத்து சொல்கிறாரு, நான் ஓட்ட போகிறது கிடையாது, வண்டி ஓட்ட போகிறதே நீ தான்,
அந்த போலீஸ் எங்கே நிற்கிறான்னு சொல்லி அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ தான் வண்டி ஓட்டணும், ஆனால் நீ குடிச்சிருக்க கூடாது, நான் குடிச்சிருப்பேன், அவன்கிட்ட ஊதி காட்டு அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றாரு. ஸோ முத்துக்கு ஒரு ஈகோ கிளாஷ், எப்போதுமே முத்து அண்ட் அருண்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ். நான் குடிக்காமல் என்ன நிறுத்தினால இப்போ நான் குடிச்சிட்டு வருவேன்டா, நீ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்றக்காக. பட் இவர் செல்வம் சொல்கிறாரு, வேண்டாம் முத்து, இது தேவையில்லாத பிரச்சனை, அவரோட வேலை அது, ஊத சொல்லியிருக்காரு, நீ ஊதலை, நீ ஊதி காமிச்சிருக்க, உண்மையில பிரச்சனையே இல்லை, விட்டுட்ட, அப்புறம் தேவையில்லாமல் ஏன் அந்த போலீஸ்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின் போது, நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு என்ன அசிங்கப்படுத்தினால நான் அவனை அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா செல்வம் போகலாம் அப்படின்றார். பட் செல்வம் வேணான்னு சொன்னதும், நீ வரலன்னா நான் வண்டி எடுத்து நான் தனியாக போகிறேன் அப்படின்னதும் செல்வம் சொல்கிறார், சரி வந்து தொலைறேன் அப்படின்ற மாதிரி செல்வம் கூட்டிகிட்டு போயிட்டாரு. கரெக்டாக அந்த போலீஸ் இருக்கிற இடத்துக்கே முத்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வண்டியை நிறுத்துறாங்க. வண்டியை நிறுத்தினதுமே இவரை பார்த்ததுமே செல்வத்தை பார்த்ததுமே ஊத சொல்லும் போதே பின்னாடி நம்ம முத்து இருந்துட்டு, சார் என்ன ஊத சொல்லுங்க சார், அப்போ நான் குடிக்காமலே என்ன ஊத சொன்னீங்க இல்லையா, இப்போ நான் ஃபுல்லாக குடிச்சிருக்கேன், நான் ஊதி காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி ஊதுறாரு. பார்த்தா அவர் குடிச்சிருக்காருன்னு தெரியுது. அப்போது என்ன வீம்பு பண்ணுறேன் போது, ஆமாம் சார், இப்போ ரூல்ஸ் என்னது, வண்டி ஓட்டுறவங்க குடிச்சிருக்கக்கூடாது, பின்னாடி உட்காந்துருக்கவங்க குடிச்சிருக்கலாம், நான் அதனால தான் வண்டி ஓட்டுறவன் அவன் குடிக்கல, நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின் போது, ஆமாம் உன்னை மாதிரி ரவுடி பையலுக்கெல்லாம் எப்படி இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணணும், எப்படியெல்லாம் போகணும்னு தெரியும் அப்படின்னு இவர் பேச, அருணை வந்துட்டு அப்போ முத்து சொல்ல, ஆமாம் உங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் எங்களை மாதிரி ஏழைப்பாளையங்களை பார்த்தா அவங்கள என்னெல்லாம் கொடுமைப்படுத்தலாம் தானே உங்களுக்கு தோணும், நீங்களும் அதுக்கு தானே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மற்ற போலீஸும் சொல்கிறாங்க, ஏய் கிளம்புங்க முதல்ல ரெண்டு பேரும் அப்படின் போது, அதெல்லாம் முடியாது, இப்போ நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா, என் மேலே ஃபைன் போடுங்க பார்ப்போம், இப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ணுற மாதிரியே சொல்கிறாரு. அப்போ அருண் சொல்கிறாரு, ஏய் ஒழுங்காக கிளம்பிருன்னு செல்வத்தை சொல்கிறாரு. இவர் மறுபடியும் இன்னும் இந்த போலீஸ்காரனை எப்படி கோபப்படுத்தலாம், சார் நாட்டுக்கோழி முட்டை ஆம்லேட் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு காண்டேத்திட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்கும் அப்படியே பயங்கர ஒரு வெறுப்புணர்வு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சீதாவோட இவர் தான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள் தெரிய போகுது. ஸோ அந்த வெறுப்பு அதுக்கு முன்னாடி இன்னும் ஜாஸ்தி ஆகிற மாதிரி ரெண்டு பேரும் அப்பப்போ முட்டிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மீனாவும் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி அவர் வரட்டும்னு. அப்போ நம்ம அண்ணாமலை பார்த்துட்டு, என்னம்மா இன்னும் அவன் வரலையான்னு போது, ஆமாம் மாமா வரல, ஃபோன் பண்ணி பார்த்தேன், அவங்க ஏதோ வேலையாக இருக்காங்க போல, அதான் ஃபோனும் எடுக்கல மாமா அப்படின் போது, ஐயோ அப்படியாம்மா, ஏன் அவன் என்ன பண்ணுறான், நான் வேணா பண்ணட்டான் போது, இல்லை மாமா அவங்க வேலையாக இருப்பாங்க, அவங்க வரட்டும், அதாவது அவன் வேலையாக இருப்பான், அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்கிறாங்க. ஆனால் மனுஷன் ஃபுல் போதையில் வந்தவர் அப்படியே மூஞ்சி பார்த்து பேசினா அவள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதனால அப்படியே போய் தனியாக உட்காந்துக்கிட்டு, மீனா நான் சாப்பிட்டுட்டு வந்தேன், செல்வம் வீட்டில் அவங்க இல்லையா, அதனால நாங்கள் ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின் போது, சாப்பிட்டது தப்பு இல்லை, குடிச்சிட்டு வந்தது தான் தப்பு, எதுக்கு நீங்கள் குடிச்சிருக்கீங்க அப்படின் போது, கண்டுபிடிச்சிட்டியான்ட்டு அவர் இதை சொல்கிறார். ஏன்னா அருண் இந்த மாதிரி ஊத சொன்னால் அதுக்காக தான் நான் வீம்புக்கு போய் பண்ணேன் அப்படின் போது அவங்க திட்டுறாங்க. ஏங்க அவரோட வேலையை பார்த்துருக்காரு, அதுக்கு எதுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வரணும், ஸோ நீங்கள் குடிக்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்கள ஒரு காரணம் சொல்கிறீங்களா அப்படின் போது, நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா உனக்கும் பிடிக்கக்கூடாது அப்படின்றாரு. இவங்க வந்துட்டு, அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் பண்ணது தப்பு, அவரோட வேலை அது, அப்போ நீங்கள் குடிக்கலன்னா ஊதி காமிச்சிட்டு வந்திருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு வரலாமா, உங்களுக்காக வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கிறா, உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பான்றது இல்லாமல் குடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வியாக்கானம் பேசாதீங்க அப்படின் போது இவர் கோபம் வருது. இப்போல்லாம் நீ ரொம்ப ஓவராக பேசுகிற மீனா, நீ சம்பாதிக்கிறேன்னு திமுறா, இங்கே பார் நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு காசெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ற மாதிரி பேசிட்டு அவர் போகிறார். அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க, போய் படுங்கனதும் அவர் படுத்துட்டாரு. ஸோ மீனா அப்படியே வருத்தப்படுறாங்க, ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, ஈகோ கிளாஷால் உங்களுக்கு அப்போ சுய புத்தியே இல்லையா, அவருக்கு சுய புத்தியே கிடையாதா, இன்னொருத்தன் சொன்னான்றதுக்காக இப்படி பண்ணிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.